ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37:6. உன் நீதியின் வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். தேவன் தம்முடைய ஜனத்திற்கு நீதியை விளங்க பண்ணுகிறவர், நியாயத்தையும் விளங்க பண்ணுகிறவர். வெளிச்சத்தை போல பட்டம் பகலை போல மறைக்கப்பட்ட நீதியா இல்லாதபடி வெளிப்படுத்தப்பட்ட நீதியாக மாற்றி கொடுக்கிறவர் என்றுதான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அநேக நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா என்று நமக்கு தெரியாது. நாம் பல நேரங்களில் நம்முடைய ஜெபத்திற்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு பதில் கிடைக்கிறது, பெரிய காரியங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று ஏங்கி நிற்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகலை போல விளங்க பண்ணுகிறவர். அப்போ தேவனுடைய நீதி விளங்க பண்ணும்படி நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் நீதி செய்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கிற காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறவர், கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், வழி நடத்துகிறவர், எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்துகிறவர், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டுகிறவர். இப்போ மற்றவர்களிடத்தில் நாம் நீதி, நம்முடைய ஜெபங்கள் நாம் நல்லா ஜெபிக்கிறோம், ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவில்லை அப்படி என்றால், நாம தான் என்னமோ பரிசுத்த மாதிரியும் மற்றவர்களெல்லாம் பாவிகள் மாதிரி நினைத்து விடுகிறோம். நாம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம ஜெபித்து விட்டால், நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஆடிவிட்டால், நாம் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமடைந்து விட்டால், நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடந்து விட்டால், உடனே நம்ம தான் ஹோலி மாதிரி, மற்றவங்க போலி மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பித்து விடுகிறோம். அது தவறு. அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுப்பார்? கொடுக்க முடியாது. ஆனால் நம் மறைமுகமாய் சில நேரங்களில் நாம் மற்றவர்களுக்காக கதறி ஜெபிப்போம். அது வெளியில் தெரியாது. 4 சவுத்துக்குள்ளே நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளும், எடுப்பதை தாரும், இவர்களுக்கு இறங்கும், அந்த காரியத்தில் அற்புதம் செய்யும். இப்படி நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். மற்றவர்களுக்காக பரிதவித்து ஜெபித்து கொண்டிருப்போம். மற்றவர்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். அது வெளியே தெரியாது. ஆனால் நாட்கள் வரும், அப்பொழுது ஆண்டவர் அதை நீதியாய் வெளிப்படுத்துவார், வெளிச்சத்தை போல விளங்க பண்ணுவார். உன் நீதி வெளிச்சத்தை போல அங்கே பிரகாசிக்கும், உன் நியாயம் பட்டம்பங்களைப் போல தெரியும். அது மறைந்திருக்க மாட்டாது, அதை கர்த்தர் விளங்க செய்வார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இத்தனை ஆண்டு காலம் ஜெபித்திருக்கிற, இத்தனை ஆண்டு காலம் நீ வேதனை அடைந்திருக்கிற, இப்பொழுது அதை வெளிப்படுத்துகிற நாட்கள் வந்து விட்டது. அந்த நாட்களுக்குள்ள கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த காரியங்களை, இந்த நீதியை, நியாயத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, உம்முடைய நீதி, உம்முடைய நியாயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண போகிறீர். எங்களுடைய ஜெபத்திற்கு நாங்கள் பிரயாசப்பட்டதற்கான பலனை முந்தி பங்கடைய போகிறோம். இன்றைக்கு இந்த ஜெபத்திற்கு ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகளுடைய நீதியை விளங்க செய்யுங்க, நியாயத்தை வெளிப்படுத்துங்க. அவர்கள் மேல் குற்றமாய் சொல்லுகிறதெல்லாம் மாறி போய் உத்தமன் என்றும் நீதிமான் என்றும் கர்த்தர் விளங்க செய்து உங்கள் நாமத்தை பிள்ளைகளுக்கு விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.